Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون وقال الله تعالى في آية أخرى قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது தமிழகத்தின் மதுரை மாநகரிலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு கலேபரத்தை குறித்து சிறிய அளவுக்கு நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஜும்மா உரையினுடைய பேசு பொருள் கண்டென்ட் அதுவல்ல. ஆனாலும் கூட அந்த செய்திகளோடு தொடர்புடைய விஷயம் என்கிற அடிப்படையிலே நாம் அதனை குறித்து சிறிய அளவுக்கு யோசித்து பார்க்க வேண்டும். வடநாடுகளிலே, வட மாநிலங்களிலே இங்கிருக்கக்கூடிய அநீதியான ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அடிவருடிகள் நடத்திய அதே சூழ்ச்சியை, அதே நோக்கத்தை வைத்துக்கொண்டு தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மக்களை பிரித்து மதத்தின் அடிப்படையில் வேறுபாடுகளை கற்பித்து ஓட்டு அறுவடை செய்து தங்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த சொகுசை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அல்லது அதிகார மமதையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அல்லது அவர்கள் கனவாக வைத்திருக்கக்கூடிய அகண்ட பாரதம் அல்லது ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்ச்சியை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வதன் ஒரு அங்கமாக மதுரை திருப்பரங்குன்றம் என்று சொல்லப்படுகிற அல்லது சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற இடத்திலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு முன்னால் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய சங்கிகள் சில வேலைகளை செய்ததையெல்லாம் சமூக ஊடகங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள் வருகிறோம். இதை பற்றியெல்லாம் நாட்டினுடைய முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசுவதில்லை. பிரிண்ட் விஷுவல் மீடியாக்கள் இதனை பேசுவதில்லை. காரணம், அத்தனை பேர்களும் மத்திய அரசினுடைய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய நாய்களாக செயல்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக தமிழகத்தினுடைய மீடியாக்கள் இதனை பற்றி பேசுவதில்லை. சோசியல் மீடியாக்களின் வாயிலாக தனிப்பட்ட மனிதர்கள், யூடியூபர்கள் வெளிப்படுத்துகிற செய்திகளின் மூலமாகத்தான் இவற்றை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்த பிரச்சனையினுடைய கன பரிமாணங்களை அரசியல் நோக்கர்கள் தெளிவாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த பிரச்சனையினுடைய உச்சபட்சமாக நீதிமன்றத்தின் நீதிபதிகளே இது மாதிரியான கலவரங்களுக்கு தூபமிட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திதான் நம்மை கவலைக்குள்ளாக்குகிறது. இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தமிழக முஸ்லிம்களினுடைய நிலைப்பாட்டை சரியாக சொன்னால் வேடிக்கையான வேதனையை பதிவு செஞ்சாக வேண்டியிருக்கிறது. இங்கே இந்த சங்கிகள் அந்த மலையை ஆக்கிரமிப்பதற்காக கையில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு தர்கா. எனவே
இதை பற்றி பேசினால் தர்கா கலாச்சாரத்திற்கு அல்லது ஷிர்க்குக்கு வக்காலத்து வாங்கிவிடுவதாக ஆகிவிடுமோ என்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே சிலர், அமைப்பு சார்ந்த சிலர், அவர்கள் இதை பற்றி பேச மறுக்கிறார்கள். முஸ்லிம்களிலேயே பேச மறுக்கிறார்கள். ஏன்? இதை பற்றி பேசினால் தர்கா கலாச்சாரத்திற்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி ஆயிரும், ஷிர்க்குக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நிலை. அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு இதை பற்றி பேசினால், எந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை அல்லது தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இதனை நாம் இப்பொழுது தர்கா தானே என்று நாம் இதை பற்றி பேசாமல் இருந்தால் அடுத்து பள்ளிவாசலுக்கும் வந்து நிற்பான். வட மாநிலங்களில் அதுதானே நடந்திருக்கிறது, எனவே இதனை அனுமதிக்க கூடாது என்று பேசினால் இந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீர்களா இதுவரைக்கும் தர்கா கூடாதுன்னு சொன்னவங்க இப்போ தர்காவுக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர்கள் தங்களுக்கான ஆதாயமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு வேடிக்கையான வேதனை நிறைந்த சூழ்நிலை. இதை பற்றி பேசுவதா வேண்டாமா என்கிற குழப்ப நிலையில் தான் முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. மீடியாக்கள் ஒரு பக்கம் பேசாமல் மௌனம் காக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் இன்னொரு வகையிலே அவர்களுடைய சுயலாபங்களுக்காக மௌனம் காக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்திலேயே இதை பற்றி பேசுவதற்கு தயங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு முன்னால் வைத்துவிட்டு அடுத்த செய்தியை நாம் பார்க்கலாம். இது எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அத்துணை நடவடிக்கைகளையுமே இஸ்லாம், குர்ஆன் ஜாஹிலியத் என்று தான் பார்க்கிறது. குர்ஆனிலே 4 வகையான ஜாஹிலியத் பற்றி பேசப்படுகிறது. அந்த 4 வகையான ஜாஹிலியத்திலே ஒரு ஜாஹிலியத்து தான் ஹமியத்துல் ஜாஹிலியா என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூட வைராக்கியம் கொண்ட அறியாமை. இந்த மாதிரியான அரசியல் ரீதியான அக்கிரமங்கள், கொடுமைகளுக்கு குர்ஆன் வைத்திருக்கக்கூடிய பெயர் ஹமியத்துல் ஜாஹிலியா, மூட வைராக்கியம் கொண்ட அறியாமை. இஸ்லாம் என்பது ஒரு நேர்மறை சொல் என்று சொன்னால் அதற்குரிய நேரான எதிர்மறை சொல் ஜாஹிலியத். ஜாஹிலியத் என்றால் அறியாமை அல்லது முட்டாள்தனம் என்று சொன்னால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை அறிவு என்று சொல்லுகிறது. அறிவுக்கு எதிரான அத்துணை விஷயங்களும் ஜாஹிலியத். அதிலே ஒரு வகை ஹமியத்துல் ஜாஹிலியா என்கிற இந்த மாதிரியான அரசியல் கிறுக்குத்தனங்கள், அரசியல் மூட வைராக்கியங்கள், பிடிவாதங்கள் ஜாஹிலியா. இஸ்லாம் ஜாஹிலியத், இந்த ரெண்டுக்கும் இடையில மனுஷ வரலாறு முழுக்க ஒரு மோதல் போக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு போராட்டம் தான் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த ஜாஹிலியத் இருக்கிறதே, அரசியல் ஜாஹிலியத், மற்ற ஜாஹிலியத் இருக்கட்டும், அரசியல் ஜாஹிலியத் இருக்கிறதே அது ஒருபோதும் இஸ்லாத்தோடு சமரசம் செய்து கொண்டதே இல்லை. இஸ்லாம்னா அதுக்கு பிடிக்காது. இஸ்லாத்தை எந்த கட்டத்திலும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டதில்லை, சகித்து கொண்டதே இல்லை. ஜாஹிலியத்தினால இஸ்லாத்தை சகித்து கொள்ள முடியாது. அதே மாதிரி இஸ்லாமும் ஜாஹிலியத்தோடு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. இஸ்லாத்திற்கும் ஜாஹிலியத்தை பிடிக்காது. ஏனென்றால் இஸ்லாம் அறிவு மார்க்கம். அறிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் துவம்சம் செய்வதுதான் இஸ்லாத்துடைய நோக்கம். அதை குறித்து குர்ஆன் சொல்லுகிற பொழுது சத்தியம் அசத்தியத்தினுடைய தலையிலே சம்மட்டி அடியால் அடித்து பெயர்த்து விடுகிறது என்று குர்ஆன் வர்ணனை செய்யும். ஜாஹிலியத்தின் மீதான சம்மட்டி அடிதான் இஸ்லாம், அறிவுபூர்வமான மார்க்கம். அதனால எப்படி ஜாஹிலியத்தை இஸ்லாத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதோ அதே மாதிரி இஸ்லாமும் ஜாஹிலியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாது. அதனால நமக்கும் இதுக்கு மாற்றமாக வேறொரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இல்லை. ஜாஹிலியத்தை ஒருபோதும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த இஸ்லாத்திற்கு முன்னால் ஜாஹிலியத் இருக்கிறதே எப்பொழுதும் தன்னுடைய பாதத்தை உறுதியாகவே வைத்திருக்கிறது. லேஸ் மாசாவெல்லாம் இல்லை. இஸ்லாத்திற்கு எதிராக ஜாஹிலியத்து வேரூண்டி கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் இருக்கிறதே, ஜாஹிலியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு முழுக்க நடந்து வரக்கூடிய இந்த போராட்டம் இருக்கிறதே, இதிலே இஸ்லாத்திற்காக வேண்டி போராடி நின்றவர்கள் ஒளி வீசக்கூடிய சிகரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள்.
இஸ்லாத்திற்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜாஹிலியத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள், ஜாஹிலியத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்தையும் மலக்குமார்களின் சாபத்தையும் பொதுமக்களின் சாபத்தையும் பெற்றுக்கொண்டு தண்டனைக்காக காத்து கிடப்பவர்கள் என்றுதான் இவர்களை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. இவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் அழிச்சாட்டியத்திலே ஊறி திளைக்கலாம், அழிச்சாட்டியத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு ஆடலாம். ஆனால் அவர்கள் தண்டனைக்காக, இறை தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றுதான் ஜாஹிலியத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்துத்துவம் என்கிற ஜாஹிலியத்தினுடைய இலக்காக நாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாது, நமக்கு பெருமைக்குரிய விஷயம். இஸ்லாத்தினுடைய பார்வையிலே நாம் இதை பார்த்தோம் என்று சொன்னால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். என்ன அடிப்படையில்? நாம வழி தவறலை என்பதற்கான சாட்சியம், உலக சாட்சியம். அசத்தியம் நமக்கு எதிராக கையை ஓங்குகிறது என்று சொன்னால் நாம் இன்னும் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்பதற்கான உலகத்தின் அடையாளம். அதனால அசத்தியத்தினுடைய, இந்துத்துவ ஜாஹிலியத்தினுடைய குறிகளாக, இலக்காக நாம் இருக்கிறதுல சந்தோஷப்படத்தான் வேண்டும். இந்த ஒரு போராட்டத்தை தானே சஹாபாக்கள் அன்றைய காலகட்டத்தில் நடத்தினார்கள். சஹாபாக்களுக்கு என்ன இருந்துச்சு? இனவெறி இருந்துச்சா? நாடு பிடிக்கக்கூடிய சண்டை இருந்துச்சா? இது மாதிரியான இடப்போராட்டங்களுக்காக வேண்டி போராடினார்களா? சத்தியத்திற்காக வேண்டி போராடுகிற பொழுது அல்லாஹ் அவர்களை வழித்தது, நீங்கள் உண்மையில் இருக்கிறீர்கள், அந்த உண்மையில் இருப்பது அசத்தியத்திற்கு பிடிக்காது, அதனால தான் உங்களை எதிர்த்து கொண்டு வருகிறான். அப்ப நம்மளை எதிர்க்கிறான் என்று சொன்னால் நம்மிடத்தில் இன்னும் கொஞ்சமாவது சத்தியம் இருக்கிறது, அதனால்தான் அசத்தியம் நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்கிற பெருமையை படலாம். நாம அல்லாஹ்வினுடைய தூதர்களினுடைய அனுபவங்கள் நமக்கு முன்னால் குர்ஆனின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நெருக்கடிகள், சிரமங்களினுடைய மிகப்பெரிய பேரலைகளை எல்லாம் நீந்தி கடந்துதான் அவர்கள் அத்துணை பேர்களும் இந்த துன்பங்கள், துயரங்கள் என்கிற மாபெரும் கடலினுடைய மறுகரையை அடைந்திருக்கிறார்கள். எந்த நபிமார்களும் சத்தியத்திற்காக வேண்டி போராடாமல் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட போராட்டங்களிலே துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்காமல் இருக்கவில்லை. அதையெல்லாம் கடந்து அவர்கள் நீந்தி சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 100 ஆண்டு கால வாழ்க்கை கொண்டது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை. அந்த 100 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சுழற்சியாக, மகானாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் போராட்டம், ஹிஜ்ரத், அலைச்சல், பொறுமை, பிரிந்திருப்பது, எல்லாவற்றையும் அனுபவித்த இப்ராஹிம் நபியை சுட்டிக்காட்டி அந்த பாதையை நாமும் பின்தொடர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டளை. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் நிலைத்திருங்கள், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் நிலைத்திருங்கள், வழிமுறையை பேணுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவனுடைய மூடன் யார் இருக்க முடியும் என்று கேட்கிறான். அப்ப ஏன் இப்ராஹிம் நபியை நமக்கு முன்னாடி சுட்டி காட்டுகிறான்? அவரே கடந்து சென்றிருக்கிறார், நீங்களும் அதனை கடந்துதான் செல்ல வேண்டும். எல்லா நபிமார்களும் கடந்து சென்ற வழிகள் அத்துணையும் இப்ராஹிம் நபியினுடைய அந்த வாழ்க்கையிலே ஒருங்கிணைந்திருப்பதை பார்க்க முடியும். ஒவ்வொரு நபிமார்களும் துன்பங்கள், துயரங்களுடைய பல பரிமாணங்களை சந்தித்தார்கள். ஆனால் அத்துணை பரிமாணங்களும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே இருந்துச்சு. அதனால தான் இப்ராஹிம் நபியை நமக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சுட்டி காட்டி இருக்கிறான். அப்படியானால் நாம் நெருக்கடிகளுக்கு முன்னால் கல் சுவரை போல உறுதியாக நின்றுதான் ஆக வேண்டும். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லத் தரவில்லை, சொல்லாமல் இருக்கவில்லை. புனியானும் மர்சூஸ் என்று சொல்லுவான். அசத்தியத்திற்கெதிரே ஈயத்தால் வார்க்கப்பட்ட உறுதியான சுவரை போல நில்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுவான். இஸ்லாத்தினுடைய செயல்களத்தினுடைய பாதையிலே கொஞ்சமாவது, சிறிய அளவுக்காவது துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். எப்பேற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நெருக்கடிகளையும் நாம் எதிர்கொண்டாலும் இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைப்பது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களுடைய இயல்பு அல்ல. அப்படி இருந்தால் அது நம்பிக்கையினுடைய பலவீனம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள், விளைபொருட்கள், வேளாமையிலும் இழப்பை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திட்டம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நம்ப வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நமக்கு பசி வரும்,
பட்டினி வரும், அச்சம் ஏற்படும், உயிர் உடைமைகளுக்கு பாதகம் ஏற்படும், விளைநிலங்களையும் கூட படித்துக் கொள்வார்கள். அதையெல்லாம் வச்சு அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் வபஷிரி சாபிரீன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நிலைகுலையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே 156வது வசனத்திலே சொல்வான். ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையை கண்டு ஒருபோதும் முஸ்லிமாக இருந்தால் துவண்டு போக தேவையில்லை. ஒரு மோமினுக்கு ஈமான் கொடுக்கக்கூடிய மனோதைரியம் அதுதான். ஒரு மோமினுக்கு ஈமானின் மூலமாக முதலில் கிடைக்க வேண்டிய நன்மையும் அதுதான். தைரியம், வீரம், விட்டு கொடுக்காத தன்மை, அசத்தியத்திற்கு முன்னால் பணிந்து போகாத தன்மை, அதுதான் ஈமானினுடைய வெளிப்பாடு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாமிய வாழ்க்கை என்பதும் அந்த இஸ்லாமிய வாழ்க்கைக்கான செயல்பாடுகள் என்பதும் சொகுசு வாழ்க்கை அல்ல, சொகுசான வாழ்க்கை அல்ல, ஒரு குளிர்மையிலே முன்னேறி போகிற மாதிரியான ஒரு விஷயம் அல்ல. அதை நாம் புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்திற்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். இதுவரைக்கும் நாம் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் நாம் பெரும் பெரும் சோதனைகளை, நபிமார்கள் அனுபவித்த சோதனைகளை, சத்திய சஹாபாக்கள் அனுபவித்த சோதனையிலே ஒரு 0.1% கூட நாம் அனுபவிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை சொகுசாகத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே சோதனைகள் என்று எதையெல்லாம் நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் வெற்றிகரமாக கடந்து செல்லவும் தான் வேண்டும். வெற்றிகரமாக கடந்து செல்ல வேண்டும். பாருங்கள், இந்தியாவிலே முஸ்லிம்களாகிய நாம் கட்டி உயர்த்தி இருக்கக்கூடிய, கட்டி உயர்த்தி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்களும் அமைப்புகளும் இருக்கின்றன. இந்த இந்தியாவை கட்டமைத்ததே நாம் தான், நம்முடைய முன்னோர்கள் தான். அதற்கு பிறகு இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த பொழுது அதனுடைய விடுதலைக்காக போராடியவர்களும் நம்முடைய முன்னோர்கள் தான். இன்றைக்கும் கூட கிறிஸ்துவர்களுக்கு அடுத்தபடியாக மக்கள் சேவை பணியிலே முன்னணியிலே இருந்து கொண்டிருப்பது நாம் தான். இந்த மக்களுடைய நன்மைக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய நன்மைக்காக வேண்டி அல்ல, நாட்டு மக்களுடைய நன்மைக்காக வேண்டி நாம் கட்டி உயர்த்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எத்தனை, மருத்துவமனைகள் எத்தனை, இது மாதிரியான எத்தனை அமைப்புகளை பொதுமக்களுடைய நன்மைக்காக நாம் அமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த இந்திய சமுதாயத்தை நாம் மிக அழகான முறையிலே அணுகி இருக்கிறோம். உன்னதமான முறையிலே இவர்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் நம்முடைய பாதைகளை திறந்து வைத்தோம். எல்லாம் எதற்காக வேண்டி? இந்த உலகத்தோடு, இந்த நாட்டோடு, இந்த சமுதாய மக்களோடு மனசு நிறைஞ்ச நல்லெண்ணத்தோடு நசீஹத் என்று சொல்லக்கூடிய நலம் நாடுதல் இல்லாமல் வேறு என்ன? எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய, கட்டளையிட்டிருக்கக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டிய விஷயங்கள். இபாதத்துகளில் மட்டுமா கவனத்தை குவித்தோம்? எத்தனை நிறுவனங்களை அமைத்து இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி இப்பொழுதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அழகான முகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிரிகளிடம் கூட அவற்றை நாம் அவர்களுடைய பயன்பாட்டுகளுக்கும் திறந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய குரலை, நம்முடைய இந்த நிலைப்பாட்டை, நம்முடைய இந்த சேவைகளை மக்கள் புரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, தேச துரோகிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சேவைகள் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள், அபாண்டமான பிரச்சாரங்களின் வாயிலாக தடுத்து நிறுத்தப்படுகிறது. முஸ்லிம்களுடைய மக்கள் சேவையை மக்கள் புரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக நமக்கு தீவிரவாத பட்டங்களை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், இன்னும் சொல்ல போனால் அதற்கு அடுத்த கட்டத்தையும் நோக்கி அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். முஸ்லிம்களை முற்றிலுமாக இந்த நாட்டிலிருந்து துடை தெரிந்துவிட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்விட்டார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும்? குர்ஆன் வழிகாட்டுகிறது. இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறை தூதர் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி வரக்கூடிய நெருக்கடிகளை, சோதனைகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு குழுவினரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவர்களை சோதிப்பான். அப்ப நம்முடைய சோதனைகளுக்கு பின்னால் நம் மீது அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த குழுவை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை நேசிப்பான். ஃபமன் ரலிய ஃபலஹுர் ரிலா, அதனை திருப்தியோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹும் திருப்தி கொள்கிறான். வமன் சஹித்த ஃபலஹு சஹத், யார் இந்த நெருக்கடிகளின் மீது அல்லாவை சலித்துக் கொள்கிறார்களோ, அல்லாவின் மீது கோபப்படு, என்ன இந்த அல்லாஹ் முஸ்லிம்களை இப்படி கைவிட்டுட்டானே, இதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறானே என்று இந்த இறை திருப்திக்கு மாற்றமாக இறைவனுடைய இந்த நாட்டத்தை நாம் அதிருப்தி அடைவோம் என்று சொன்னால் ஃபலஹு சுஹத், அவர்கள் மீது தான் அல்லாஹ்வுடைய கோபமும் இருக்கிறது. அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை, நெருக்கடிகளை நாம இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வின் மீதான முஹப்பத் இன்னும் நம்ம மேல பாக்கி வச்சிருக்கிறோம். அதனாலதான் சோதனைகளை சந்திக்கிறோம். சோதனைகளை கடந்துதான் இறை அன்பை பெற முடியும் என்பது கருத்து. இந்த பயணம் அப்படிங்கிறது துன்பமயமான பாதையில் தான் நடக்கும். இஸ்லாமிய வாழ்க்கை, இஸ்லாத்திற்காக வாழுகிற வாழ்க்கை, இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கான இந்த வாழ்க்கை என்பது மலர்ச்சோலை அல்ல, மெத்தை விரிப்பு கொண்டதல்ல, சிவப்பு கம்பள பாதை அல்ல. அது ஒரு முள் பாதை, முள் படுக்கை, முள் கிரீடங்களை சூட்டி கொண்டுதான் நாம் இந்த பயணத்திலே நாம் தொடர வேண்டி இருக்கிறது. இதனை புரிந்து கொள்ளாமல் நாம் இஸ்லாத்தை செலக்ட் பண்ணவும் இல்லை. இஸ்லாம் என்று சொன்னால் சொகுசு வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் நாம. பெரும் பெரும் சிரமங்கள் நமக்கு முன்னால் வந்து விழும். நம்முடைய கனவு திட்டங்கள் எரிந்து கரிந்து சரிந்து விடலாம், போகும். அங்கே நாம் தடுக்கி நின்றக்கூடாது. இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த இடத்திலேயே முடங்கிவிடக்கூடாது. அதற்கான பெரும் பிரதிபலனை, கூலியை அல்லாஹ் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அதற்கான தேடுதலை நாம் நடத்தத்தான் வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனைகளின் பின்னால் இருக்கக்கூடிய கருத்தை பாருங்கள். அல்லாஹும்ம அஜ்ரினி மின் முஸீபத்தி, அல்லாஹ்வே எனக்கு இந்த துன்பங்களுக்கான பிரதிபலனை தந்தருள்வாயாக. என்ன துன்பங்களை நான் அனுபவிக்கிறேனோ அதற்குரிய பிரதிபலன் உன்னிடத்திலே இருக்கிறது, அதனை எனக்கு தான். வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதைவிட சிறந்ததை நீ எனக்கு தந்தருள்வாயாக. இதுதான், இப்படித்தான் இதற்கான கூலியை அல்லாஹ் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதின் மீது நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நடத்திட்டு போறதுங்கிறது நம்முடைய ஐடியாலஜியில் இல்லை, நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை. அவன் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறான், அவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். அந்த திட்டத்தின் அடிப்படையில் காரியங்கள் நடக்கிற பொழுது அந்த திட்டத்திற்கு உட்பட்டு நாமும் பயணப்படுவதுதான் நம்முடைய ஈமான். நாம தீமை நினைக்கிறது, ஏமாற்றத்துக்குரியது அப்படின்னு நாம எதை நினைக்கிறோமோ அதுல எல்லாம் ஒரு அதிசயத்தக்க நன்மைகளை அவன் முடிவு செஞ்சு வச்சிருப்பான். அந்த முடிவுகளை நமக்காக காலம் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். இதனுடைய நன்மைகள் இப்பொழுது நம்மால் அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த நெருக்கடிகள், சோதனைகளுக்குரிய நன்மையை அல்லாஹ் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக வேண்டி தாமதப்படுத்தி வைத்திருக்கலாம். நாம மோசம், நன்மையானது அப்படின்னு எதை பற்றியெல்லாம் மதிப்பிடுகிறோமோ அதில் இருக்கக்கூடிய கேடுகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முன்னமேயே அறிந்திருக்கிறான். அவனுக்கே எல்லா காரியமும் தெரியும், நமக்கு இல்லை. வஅஸா அன் தக்ரஹு ஷையன் ஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை நன்மையாக இருக்கும் நிலைமையில் வெறுப்பீங்க, உங்களுக்கு அது வெறுப்பா தோணும், உண்மையிலே அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், ஒரு விஷயம் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலைமையில் அதனை நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், இதில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் உங்களை விட அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுவான் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 216வது வசனம். அப்போ நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளாக தோன்றும். ஆனால் இதற்கு பின்னாடி என்ன ஹைரை வச்சிருப்பான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் இதனை வெறுப்போம், இதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கும். சில விஷயத்தை விரும்புவோம், அது தீமையாக இருக்கும், நமக்கு தெரியாது. எதுவுமே திடீர்னு நடந்துடுறதில்லை, எல்லாமே முன்னமேயே அல்லாஹ்வுடைய திட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது. இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் பின்னோக்கி தள்ளப்படுவது அல்லது நாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ எல்லாமே அல்லாஹ் நமக்காக வேண்டி ஏற்கனவே நிர்ணயம் செய்தது, முடிவு செய்தது. அதனால் அந்த முடிவை முன்னால் வச்சுக்கிட்டு தான் நாம் போகணும். நம்முடைய முடிவுங்கிறது ஒன்று இருக்கட்டும், அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு முடிவை வச்சிருக்கிறான். குல், நபியை சொல்லுங்கள், லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா,
அல்லாஹ் நமக்காக எதனை விதித்திருக்கிறானோ அது நன்மையோ தீமையோ, நம் விஷயத்தில் அல்லாஹ் எதனை முடிவு செய்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது, அவன் நாடுனது மட்டும்தான் எங்களால் முடியும் என்று சொன்னதோடு ஹுவ மௌலானா, அவன்தான் நம்முடைய பாதுகாவலன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அதனால மோமின்கள் அல்லாஹுவையே முழுசுமாக சார்ந்திருக்க வேண்டும், அவனிடத்திலேயே தவக்குள் வைக்க வேண்டும். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 51வது வசனம். இந்த தவக்குள் இருக்கிறதே நாம் சாதாரணமாக கடந்து போகிற விஷயம். அதே நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி உட்கார்றதுக்கு பேர் தவக்குள் இல்லை. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அவதானித்து நின்று நிதானமாக செயல்பட வேண்டும். செயல்பாட்டுக்குடைய முடிவிலே அல்லாஹ்விடத்தில் பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டும். நம்மிடமிருந்து தான் மாற்றத்திற்கான முதல் படி துவங்க வேண்டும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் அல்லாஹ்வும் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றது இல்லை. தவக்குல் என்பது அந்த மாதிரியான அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது. நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும், ஆரம்பித்து வைப்பது நம்மிடம், முடிச்சு வைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில். சிம்பிளாக சொல்லுவார்கள், 1000 miles of journey is starting with a single step. ஆயிரக்கணக்கான மைல்களை கொண்ட பயணம் ஒரே ஒரு ஒற்றை அடியிலிருந்து தான் துவங்குகிறது. அப்போ மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் ஸ்டெப்பை நாம் எடுத்து வைக்கணும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே நாமளே பார்த்துக்குவோம் என்று சொல்லி அல்லாஹ்வை இரண்டாம் பட்சமாக ஆக்கிவிடக்கூடாது, அது தவக்குலுக்கு எதிரானது. அப்போ வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே அவர்கள் என்ன செய்யணும், தவக்குல் வைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தானே சவுர் குகையிலே தங்கியிருந்த சமயத்திலே பிடிபட்டு விடுவோம் என்று உறுதியான சந்தர்ப்பத்தில் கூட சக பயணியான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதுதான் தவக்குல். கடைசி நேரம் உயிர் தொண்டை குழியை வந்து அடைகிற சந்தர்ப்பத்திலும் கூட இந்த தவக்குள் எப்படி வெளிப்பட்டுச்சு, அந்த தவக்குளுடைய விளைவு என்னவாக இருந்துச்சுன்னு வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த கடைசி கட்டத்திலும் கூட உற்சாகத்தோடு சொல்ல முடிந்துச்சே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதனால தடைகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக, நெருக்கடிகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தடுமாறி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நெருக்கடிகளை எல்லாம் மாற்றி அமைத்து குறுக்கும் நெருக்குமாக நாமே பயணம் செய்து மறுகரையை நாம் அடைந்தே தீருவோம். சில போது மெதுவாக சஞ்சரிப்போம், சில நேரங்களிலே இஸ்லாமிய இயக்கம் பெருவேகம் எடுக்கும். ஆனால் நெருக்கடிகள் தொடர்ந்து வரும் பொழுதுதான் நம்முடைய வேகமும் அதிகரிக்கும். அதுதான் உண்மை. நெருக்கடிகள் வரலன்னு வச்சுக்கோங்க, அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்போம். எஸ்ஐஆரே எடுத்துக்குங்க, இதற்கு முன்னாடி வாக்குரிமையை பற்றி அதிகமாக பேசணுமா? ஒரு நெருக்கடி வருகிற பொழுது எப்படியெல்லாம் விழித்துக் கொண்டு செயல்பட்டோம். நெருக்கடிகள் நமக்கான பலத்தை ஏற்படுத்துகின்றன, உறுதியை ஏற்படுத்துகின்றன. நெருக்கடிகள் வரவில்லை என்று சொன்னால் சோம்பேறிகளாக மூலையிலே உட்கார்ந்து இருப்போம். நெருக்கடிகள் வருகிற பொழுது வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு தைரியத்தை நெருக்கடிகள் தான் தருகின்றன. கூட்டமைப்பாகவே நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்க வேண்டும், தனித்தனியாக பிரிந்தல்ல. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தன்மையை சொல்லி, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பேசிக்கான பண்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற சமயத்திலே நாம் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்தாக வேண்டும். ஒரு பாதுகாப்பான கட்டிடத்தை போன்றவர்கள் நாம். இப்படித்தான் நம்மை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். மோமின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணைப்பை பற்றி சொல்லுகிற பொழுது உறுதியான கட்டிடத்தை போன்றவர்கள், கட்டிடத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லும் இன்னொரு செங்கலுக்கு பக்கபலமாக உறுதியாக இருப்பதை போன்று நாம் உறுதியாக இருந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இஸ்லாமிய வழியிலே நமக்கு உற்சாகத்தினுடைய வேகம் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த உற்சாகத்தினுடைய வேகம் தீவிரவாதமாக மாறிவிடாமல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னொன்று செய்ய வேண்டும், உணர்ச்சிகள் இருக்கும், ஆனால் அந்த உணர்ச்சிகளையும் விவேகம் என்று சொல்லக்கூடிய ஹிக்மத்தையும் சமன்பாட்டோடு அணுகக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். உணர்ச்சிகள் என்பது வேறு, விவேகம் என்பது வேறு. உணர்ச்சிகளுக்கே உரிய விளைவுகள் வரும், விவேகத்திற்கே உரிய விளைவுகள் வரும். உணர்ச்சி இல்லாமல் விவேகத்தோடும் செயல்படக்கூடாது, விவேகம் இல்லாமல் உணர்ச்சி வேகத்தோடும் செயல்படக்கூடாது. இரண்டையும் சமமாக பார்த்து சமமாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டி இருக்கிறது. இந்த போராட்டத்திற்காக வேண்டி தயாராக இருக்கிறது, மென்டலி ப்ரிப்பேராக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்க. ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் என்பது இன்னொன்று, மென்டல் ப்ரிப்பரேஷன் என்று ஒன்று. எந்த நேரத்திலும் எதனையும் எதிர்கொள்வதற்கு
தயாராக இருத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. அந்த நிபந்தனையை நாம முழுசா நிறைவேற்றினோம் என்று சொன்னால் வெற்றிக்கான ஏராளமான வழிகளை அல்லாஹ் காமிச்சு தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அதை தன்னுடைய பொறுப்பாகவே ஆக்கி இருக்கிறான். எப்படி சொல்லுகிறான்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய வழியில் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றிக்குரிய வழிகளை நாம் காண்பித்து தருகிறோம். வ இன்னல்லாஹ மஅல் முஹ்ஸினீன். நற்செயல் புரியவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். முஹ்ஸினீன்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அதனால தானே முன்னாடி இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் அடைபட்டு போய் முன்னாடி கடலும் பின்னாடி எதிரிகளுடைய வியூகமும் திரண்டு நிற்கிற பொழுது இன்னால் அமுதரக்கூன், மூசா நபியினுடைய தோழர்கள் நிச்சயமாக நாம் பிடிபட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். 26வது அத்தியாயத்தில் 81வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான். 61வது வசனத்திலே இன்னால் அமுதரக்கூன், பின்னாடி கடல், முன்னாடி திரும்பி பார்த்தானாக்கா பெரும் படை, நிச்சயம் நாம் ஃபிரௌனுடைய கையில் சிக்கி சின்னாபின்னமாக போகிறோம் என்கிற அந்த முற்றுக்கூடுகிற நேரத்திலே, இறுதியான நேரத்திலே, கடைசி சந்தர்ப்பத்திலே அவர்கள் அப்படித்தான் இயல்பாக சொன்னார்கள், போச்சு, நம்முடைய வாழ்க்கையே முடிந்து போக போகிறது, செங்கலினுடைய கரையிலே நாம் அழிந்து சின்னாபின்னமாக போகிறோம், ஒன்று கடலிலே மூழ்கி சாக வேண்டியிருக்கும் அல்லது ஃபிரௌனுடைய படையிலே சிக்கி சீரழிய வேண்டியிருக்கும், நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று சொன்ன பொழுது அவநம்பிக்கை கொண்ட சமயத்திலே, இறை நம்பிக்கையாளர்கள் கவலைப்பட்ட சமயத்திலே, கால கல்லா இன்னமஇ ரப்பி சயஹ்தீன், மூசா நபி சொல்வார், ஒருபோதும் இல்லை, என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை வைத்தது மட்டுமல்ல, தவக்குள் வைத்தது மட்டுமல்ல, அந்த தவக்குலை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர் திண்ணமாக எனக்கு வழிகாட்டுவான். எந்த இடத்துல? கடல் படை இரண்டுக்கும் இடையில் நிற்கிற பொழுது, பயப்பட்ட பொழுது, இல்லை இல்லை, என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், நிச்சயம் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார். அப்படி வழிகாட்டுவான் சொன்னது இன்னைக்கு நாம் மேடைகளில் மிம்பர்களில் நின்றுக்கிட்டு உணர்ச்சி வசப்பேடுமே, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு அல்ல. மூசா நபி அப்படி சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? இன்னமஇ ரப்பி, என்னோடு படைச்ச ரப்பி என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னது உணர்ச்சி வேகத்திலே சொன்ன ஒரு உரை இல்லை, பெரும் உறுதியான நம்பிக்கையிலே ஊறி திளைத்த ஒரு அழுத்தமான எதிர்பார்ப்பு. அல்லாஹ் கைவிட மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை, முழுக்க முழுக்க எண்ணி பார்க்க முடியாத வழி ஒன்றும் திறந்தது. உலகத்தினுடைய இயல்புக்கு மாற்றமாக அல்லாஹ் ஒரு வழியை கடலிலே உருவாக்கினான். அது மட்டுமல்ல, எதிரிகள் முற்றிலும் சிதைந்து போனார்கள். தவக்கலினுடைய விளைவை, உண்மையான தவக்கலுடைய விளைவை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. உலகத்திற்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாட்டிலே நம்மிடத்திலே முரண்படுகிற ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், சித்தாந்தவாதிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட பல பல நெருக்கடியான கட்டங்களிலே இந்த நாட்டினுடைய பல்வேறு வகையான நடுநிலையாளர்கள், நீதியாளர்கள், நேர்மையாளர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார்கள், இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் தேவை அப்படிங்கிறத உணர்த்திட்டு இருக்கு. சங்கிகள் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் தேவையில்லை என்று. ஆனால் நடுநிலையாளர்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு வேணும், அவர்கள் இல்லாவிட்டால் இந்தியாவை கற்பனை கூட செய்ய முடியாது என்பதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மோடு அரசியல் களங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று சிந்தனையாளர்கள் பல பேர்களும் கூட நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் இருந்தால் பத்தாது, அது மட்டும் இருந்தால் பத்தாது. அல்லாஹுக்கு முன்னால் நாம் பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் தகுதி. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு நாம் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. அப்போ நாம் அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணியணும். நம்முடைய நோக்கமும் வழிமுறையும் மட்டும் புனிதமாக நல்லதாக இருந்தால் போதாது, அதனால் மட்டும் எதுவும் ஏற்பட்டுறாது. நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக வேண்டும். இந்த தூய்மையான வாழ்க்கையும் கூட அல்லாஹ்வுக்கு பணிந்திருக்கிற பொழுது இறைவனுடைய உதவி வந்து சேரும் என்று வாக்குறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயலாமைகள், நம்முடைய கவனக்குறைவுகள், நம்முடைய பகுத்தறிவில்லாமை, நம்முடைய தொலைநோக்கு பார்வை இல்லாமை, அறியாமை, தவறான முன்னுரிமைகள், இதெல்லாம் நம்மிடத்தில் ஆதிக்கம் செய்து நம்முடைய திசையை திருப்பி விட்டுவிடக்கூடாது. நேரான வழியிலிருந்து நம்மை திசை திருப்பி விடக்கூடாது. அதனால அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிய வேண்டி இருக்கிறது. அசாதாரணமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு அரசியல் பலத்தை மட்டும் நம்பி பயனில்லை, அல்லாஹ்வுடைய பலத்தை நம்ப வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பெரிய சவால். எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு முன்னால் கையேந்துகிறோம்?
யோசனை செய்து பாருங்கள். நம்முடைய பகல் இரவுகளை பிரார்த்தனைகளை கட்டாயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் சுமக்க முடியாததை அல்லாஹ் நம் மீது சுமத்த மாட்டான். நாம் ஏராளமான தோல்விகளை சந்தித்திருக்கிறோம், அதை நாம் மறந்துடக்கூடாது. விட்டு கொடுப்பதற்கும் மன்னிப்புக்கும் கருணைக்கும் பகைவர்களுக்கு எதிரான உதவிக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அது குர்ஆனிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. எந்த ஆன்மாவையும் எந்த மனிதரையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குவதில்லை, சிரமத்திற்குள்ளாக்குவதில்லை. லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அவர் சம்பாதித்த நன்மையின் பலம் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே என்று சொல்லிவிட்டு பிரார்த்தனை செய்யுமாறு. ரப்பனா லா துஆஹிதனா இன் நஸீனா அவ் அக்தானா. நம்பிக்கை கொண்டவர்களை இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருந்தாலும் பிழை செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. மறந்து போயிருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் அதற்காக வேண்டி எங்களை குற்றம் பிடிக்காதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன்னோர் மீது நீ பாரத்தை சுமத்தியதைப் போல எங்களின் மீதும் பாரத்தை சுமத்தி விடாதே. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய முறை என்ன என்பதை குறித்து அல்லாஹ்வே கற்றுத் தருகிறான். இப்படி கேட்டிருப்போமா அல்லாட்ட? நாம் அல்லாட்ட கேட்டதெல்லாம் என்ன? நம்முடைய சாப்பாடு, நம்முடைய ஆயுள், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைநிற்பு, இதுக்கெல்லாம் தானே பிரார்த்தனை செய்கிறோம். சமுதாயத்தினுடைய நன்மைக்காக வேண்டியும் அடுத்த தலைமுறைய நன்மைக்காக வேண்டியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாத்திற்காக வேண்டியும் நாம் எத்தனை முறை கையேந்தி இருப்போம். அல்லாஹ் கற்றுத் தருகிறான். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்கள் இறைவனை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது பாரத்தை சுமத்தின மாதிரி எங்கள் மீது சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா. எங்கள் இறைவனை நாங்கள் தாங்க முடியாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே. வஅஃபு அன்னா. எங்களை பொறுத்தருள்வாயாக. வகஃபிர்லனா. எங்களை மன்னித்தருள்வாயாக. வர்ஹம்னா. எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. அன்த மௌலானா. நீதான் எங்களுடைய எஜமானன். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 286வது வசனத்தில் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதனால அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தீரர்களாக இருப்போம், தைரியசாலிகளாக இருப்போம். அல்லாஹுக்கே நம்முடைய அத்துணை இத்தாத்தையும் அர்ப்பணம் செய்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.